இன்றைக்கி நம்ம குட்டி தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க. இது எலுமிச்சம்பழம் தான். பார்த்தா நெல்லிக்காய் மாதிரி தெரியும். இல்லைங்க, இது எலுமிச்சம்பழம் மரம் தான். இதில் நல்லாவே வந்துட்டு காய்க்கும். சீசனுக்கு மட்டும் இல்லைங்க, இது எப்போவுமே வந்துட்டு எங்கள் வீட்டில் இப்படி தான் காய் எப்போவுமே காய்ச்சிட்டே இருக்கும். அண்ட் ஜாதி மல்லி செடி, தென் இது மாதுளம் பழம். நேற்றே வந்துட்டு பழம் எல்லாம் பறிச்சிட்டோம். அதனால் எனக்கு பிஞ்சு தான் 1 2 இருக்கும். அண்ட் வாழைத்தோப்பு, இதில் ஒரு 5 வகையான வாழை மரம் வந்துட்டு இங்கே வச்சுருக்கோம். மீதியெல்லாம் தோட்டத்தில் நின்றுருக்கோம். இதில் காய் பாருங்கள், நல்லா கொத்து கொத்தாகவே காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் எப்போவுமே. இது ஹைப்ரிட் கிடையாது, நாட்டுக்காய் தான். ஒரு பழம் பறிச்சிங்கன்னா அதுலேயே மேக்ஸிமம் 3 பேத்துக்கான சாப்பாடு வந்துட்டு நம்ம கிளறிக்கலாம். அதை தான் இன்றைக்கி பறிச்சுட்டு போகலான்னு வந்தோம். அண்ட் பழத்தில் வந்துட்டு எந்த ஒரு சொத்தையும் வந்துட்டு இருக்காது, நல்லா பழப்பழன்னு தான் இருக்கும். இதை எப்படி வளர்த்தணும், என்ன பண்ணால் காய் இவ்வளோ காய்க்கும், இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். நேற்று பறித்தது எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். அண்ட் இது வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு கொண்டு வந்து தந்தோம். காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குதுன்னு.